Hi, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா actually ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி நம்ம 10 days ஆன்லைன் கோர்ஸை வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு 2 months டைம் நம்மளுக்கு வந்து இருக்குது சார், ஏன்னா எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ 2 months டைம் இருக்குது சார், இதை கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கோர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் அதே மாதிரி நம்ம அந்த 10 days ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு சில பேர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தாங்க. ஸோ 2-3 செஷன் வந்து அதில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்தாங்கன்னா அது ஒரு எஃபெக்டிவாக இருக்காதுங்கிறக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து எதுக்காக இந்த 50 days ஆன்லைன் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஜூலை மந்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம இந்த 2 மாதத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் நம்மளால் வந்து ஒரு எஃபெக்டிவான மார்க்கை வந்து இந்த பேப்பர் 1ல் எடுக்க முடியும். ஸோ நான் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராப்பர் மெட்டீரியல்ஸ் அண்ட் கைடன்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 40+ கொஸ்டின்ஸை வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அவுட் ஆஃப் 100 பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸ் மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ நம்ம இதில் எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்லையும் ஒவ்வொரு டாபிக் இருக்கும். ஸோ நம்ம டாபிக் வைஸ் டீச்சிங் லேர்னிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ டாபிக் வைஸ் கவர் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டாபிக் வைஸ் லேர்னிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், ஹையர் எஜுகேஷன், பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக அதிகமாக இருக்கும். ஸோ அதில் கூட நம்மளால் எந்த அளவுக்கு ஷார்ட்கட்டில் அப்ரோச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஷார்ட்கட் அப்ரோச்சில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சில ஷார்ட்கட்ஸுக்கெலாம் நம்ம ஐடியாஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தியரிட்டிக்கல் விஷயங்கள்லையும் நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ அந்த மெத்தடில் நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதாவது நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். மெட்டீரியல், ஒவ்வொரு டாபிக் உரிய மெட்டீரியலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாபிக்குரிய மார்க் டெஸ்ட்டு நடக்கும். நெக்ஸ்ட்டு அந்த கம்ப்ளீட் யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட் யூனிட்டோட மார்க் டெஸ்ட்டும் நடக்கும். ஸோ டோட்டலாக 10 யூனிட்ஸும் கவர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் நடக்கும். அந்த கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட்டு 3 விதமாக இருக்கும். ஒன்று வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய மாதிரியும், அதே மாதிரி மாடரேட்டாக இருக்கிற மாதிரியும், அண்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரியும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட்டு உங்களுக்கு எல்லா செஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் 3 மார்க் டெஸ்ட் நடக்கும். எழுதக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்குரிய எவாலுவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷனாக தான் இருக்கும். கூகுள் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கொடுத்து நான் கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அதில் ஈஸியாக எவாலுவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கும் அது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டவுட் சால்விங். ஸோ ப்ரீவியஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டு டவுட் சால்விங்னு சொல்லி செப்பரேட் ஒரு டே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். பட் இங்கே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் 10 to 15 minutes டவுட் சால்விங்காகவே நம்ம ஒதுக்க போகிறோம். ஸோ 10 யூனிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட்லேயும் ஹையர் எஜுகேஷன்லையும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன் 10 யூனிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கோர்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதில் ரெக்கார்டட் செஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ரெக்கார்டட் செஷன் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இதில் கிடையாது. ஏன்னா நீங்கள் லைவ் செஷன் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி ஈவினிங் 6 to 8 வந்து உங்களுக்கு செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 6 to 8ன்னு சொல்லும்போது சில டாபிக்ஸ் கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்குது அப்படின்னா 6 to 8:15 வரை கூட போகலாம், 8:20 வரை கூட போகலாம். பட் அதே மாதிரி சின்ன டாப்பிக்காக இருக்குன்னா 7:45, 7:50 கூட முடியலாம். ஸோ டைமுங்கிறது எக்ஸாக்டாக 6 to 8 தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 6 to 8ல் ±15 minutes நீங்கள் சேஞ்ச் ஆகும். கோர்ஸ் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000. இது என்டையர் செஷனுமே பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டில் தான் நடக்கும். இதில் எப்படி எடுப்போம் அப்படின்னா, அந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரியோ அல்லது ஆஃப்லைன் ஒயிட் போர்டை யூஸ் பண்ணுற மாதிரியோ ஆன்லைன் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுற மாதிரியோ, ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டீச்சிங் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எழுதி காமிச்சு தான் நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைமில் நம்ம ஆன்லைன் ஒயிட் போர்டு அதே மாதிரி ஆஃப்லைன் ஒயிட் போர்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோங்கிற ஸ்லைடு உங்களுக்கு இருக்கும். ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 5 days நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ May 11லேருந்து 15th வரை. ஸோ நேச்சர், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங்கும் லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்கும் 2 டாப்பிக்குமே நம்ம 11ஆம் தேதி அதிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 15th வரை டீச்சிங் ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ 5 நாள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆப்டிடியூட்னு சொல்லும்போது கொஞ்சம் பெரிய யூனிட், அதனால் 6 நாள் வந்து அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ 16th 21 வரை
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதில் 2 நாள் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், 22, 23. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டாபிக்ஸ். கம்யூனிகேஷன் யூனிட்ல 2 நாள் தான், 24 and 25 2 நாள் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்னு சொல்லும்போது ஒரு பெரிய யூனிட். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதுக்கு நிறைய கற்றுக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கிறதுனாலையும் விருப்பம் இருக்கிறதுனாலையும் நம்ம 7 நாள் இதுக்கு அலாட் பண்ணியிருக்கோம். 26ஆம் தேதி, மே 26ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரை இது நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். இதுவும் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை 7 நாள் நம்ம இதற்கு அலாட் பண்ணியிருக்கோம். இதுவும் கொஞ்சம் பெரிய யூனிட் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் 3 days அலாட் பண்ணியிருக்கோம், ஜூன் 9th 11 வரை. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதுக்கு 3 நாள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், 12 to 14. பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் கொஞ்சம் பெரிய யூனிட், அதனால் 6 days அலாட் பண்ணியிருக்கோம், 15th 20 ஜூன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன் சொல்லும்போது இது ஹையர் எஜுகேஷன் அண்ட் பாலிட்டி ரெண்டுமே இதில் வரும். அதனால் ஹையர் எஜுகேஷனுக்கு மட்டும் ஒரு 6 days ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், 21 ஜூன்லேருந்து 26 ஜூன் வரை. பாலிட்டியை செப்பரேட்டாக ஒரு 3 daysக்கு அலாட் பண்ணியிருக்கோம், 27ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம டேட் வைஸ் ஷெட்யூலு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், என்ன ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வந்து கூகுள் பேலையோ அல்லது ஃபோன்பேலையோ ரெண்டுக்குமே ஒரே நம்பர் தான், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு கூகுள் பேலையோ அல்லது ஃபோன்பேலையோ நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு 8610354229 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பணும். அனுப்பும்போது உங்களோட நேம், அதே மாதிரி உங்களோட டெலகிராம் நம்பரை நீங்கள் சேர்த்து அனுப்பணும். நீங்கள் இது சென்ட் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட டெலகிராம் நம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் குரூப்பில், மே 50 அப்படிங்கிற மாதிரி ஒரு செப்பரேட் குரூப்பில் நான் உங்களை ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11th தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 days நெருக்கி நம்மளுக்கு டைம் இருக்குது. அதனால அந்த 10 days வரை உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸோ அல்லது அது ரிலேட்டடான என்னென்ன விஷயங்கள்லாம் நெட் எக்ஸாமுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் விருப்பப்படுற நபர்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர் சென்ட் பண்ணலாம், நான் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். தேங்க்யூ.